ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் லட்டு பண்ண போகிறோம். ஹெல்த்தி லட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். கருப்பு காவி அரிசியும் காட்டு யானை அரிசியும் சின்ன கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஒரு 5 பேர் சாப்பிட்றதா இருந்தால் பெரிய கப்பில் எடுத்துக்கலாம். நான் சின்ன கப்பில் மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்பு கருப்பு காவி அரிசியும் காட்டு யானை அரிசியும் கலந்துருக்கு. சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அதுக்கப்புறம் கம்பு அதே மாதிரி ஒரு கப்பு, அதையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து அதே மெஷர்மெண்ட் ஒரு கப்பு. அப்புறம் அரை கப்பு சோயா, அதுவும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உடச்சிக்கடலை அரை கப்பு, வேர்க்கடலை அரை கப்பு. அவ்வளோதான். இப்போது நம்ம இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதை நல்லா சூடாகணும். சூடாகணுன்னு நம்ம இந்த 2 அரிசியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, கருப்பு காவி அரிசியும் காட்டு யானை அரிசியும் போட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வறுத்து ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து போட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில். அதுக்கப்புறம் வெல்லம், சுத்தமான வெல்லம், நல்லா டார்க் வெல்லமாக பார்த்து வாங்கி இந்த மாதிரி கரைச்சி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை வடிகட்டி தான் சேர்த்துக்கணும். எப்படியோ தூசி மண்ணெல்லாம் இருக்கும், சரிங்களா? அதனால் காசிட்டேன். திக்காகும், பதம்லாம் தேவையில்லை. இது கரைச்சி வச்சுருந்தா போதும். கரைச்சி சூடு பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்து நம்ம பொடி பண்ணு. அப்புறம் மறுபடியும் இதே இரும்பு கடாயை வச்சு 4 ஸ்பூனு நெய், 50 கிராம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் இந்த லட்டு பிடிச்சி டிஃபன் பாக்ஸில் ஈரம் இல்லாமல் போட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம். பசங்களுக்கு கொடுத்தா காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. நம்மளும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன பசங்களும் சாப்பிட்லாம். நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை கப்பு இந்த அளவு கைப்பிடி அளவு பச்சரிசி சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு 8 ஏலக்காய், 7-8 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த வேர்களை உடச்சிக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா வறுக்கிறோம். இந்த வாசனை செம்மையாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இதில் என்னடா முந்திரி திராட்சை சேர்க்கலையே, பாதாம்லாம் சேர்க்கலையே. அதெல்லாம் வேணும்னா அதையும் சேர்த்து பொடி பண்ணலாம். இல்லைன்னா கடைசியாக நான் இது மட்டும் இன்க்ரீடியன்ட் தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நல்லா வறுத்து முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் வறுத்து லைட்டாக கட் பண்ணியோ இல்லை க்ராஷ் பண்ணியோ அந்த லட்டு மேலே நம்ம பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜீரா தண்ணி நம்ம கோட்டிங் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்தாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்கன்னா செய்கிறது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்தால் தான் அதுங்களாம் சாப்பிடுவாங்க. அப்படியே அவங்கள கவரணும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இது நல்லா இருக்கும் பொழுதே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, இது செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஃபுட் ஸ்டைலில் மாறுது. போன் ஸ்ட்ராங் இல்லை, எதுவுமே இல்லை, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். குட் மார்னிங். பாய்.